ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு டைஸை பற்றின ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் டைஸ் எல்லாம் உருட்ட மாட்டாங்க, அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னு பார்க்கலாமா? ஒரு டைஸ் இருக்கான், அதில் 1க்கு ஆப்போசிட் சைடில் 4 இருக்கான், 2க்கு ஆப்போசிட் சைடில் 5 இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன மாதிரி பொசிஷன்லாம் வரும்னு கேட்குறாங்க. சரி, நம்ம டைஸை அப்படியே 2Dலாம் வரைய முடியாது. ஸோ நான் இதை சென்டர் பீஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது சென்டர் பீஸுக்கு பின்னாடி உள்ளது. இது இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம். ரைட்டா? ரைட். ஸோ நான் இப்போ என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, 1க்கு ஆப்போசிட்டில் 4 இருக்க போகுது. ரைட்டு, முடிஞ்சு. 2க்கு ஆப்போசிட்டில் 5 இருக்க போகுது. ஸோ நான் இங்கே 2 போட்டுக்கிறேன், இங்கே 5 போட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? ஸோ 1 4 ஹியர். ஸோ நான் இங்கே 2 போட்டேன் இல்லையா? இப்போ நான் மேலே 2 போட்டுக்கிறேன். அப்போ கீழே 5 வரும். கரெக்டாக? ஸோ அப்போ இன்னும் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 3 and 6. ஸோ இங்கே 3 போட்டு இங்கே 6 போட்டாலும் சரி, இங்கே 3 போட்டு இங்கே 6 போட்டாலும் சரி. இதுதான் ரேண்டம் காம்பினேஷன்ஸ். இப்போ இதில் என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்க்கலாமா? நீங்கள் நல்லா பாருங்கள், இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் இது ரெண்டுமே. ரைட்? ஃபஸ்ட்டு 3 is adjacent to 4 and 6 இருக்கா? இல்லை. இங்கேயும் பாருங்கள், 3 is adjacent to 4 and 6 இல்லை. அடுத்து 3 is adjacent to 5 and 6. 5 and 6 ரெண்டுக்குமே 3 இருக்கா? இல்லை. ஏதாவது ஒன்று கூட தான் இந்த 3 இருக்குது. அண்ட் 2 is adjacent to 3 and 6. 2 3க்கும் 6க்கும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கே ஃபாலோ ஆகுது. இங்கே அகெயின் 2 3க்கும் 6க்கும் தான் நடுவில் தான் இருக்குது. இது கரெக்ட். ஒன்றையும் செக் பண்ணிடலாம். 1 is adjacent to 4 and 6. 1 is adjacent to 4 and 6 இல்லை, நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 is opposite to 4. அப்போ இது தப்பு. ஸோ அப்போ எது கரெக்டு? 2 is adjacent to 3 and 6 தான் கரெக்ட். அவ்வளோதாங்க இந்த